ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பற்றி ரொம்ப தெளிவாக எளிமையான முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ 100% வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் அப்டேட் வந்து பண்ணுறோம். ஸோ ரெகுலராக அந்த வீடியோஸ் வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்டே வாங்க. நம்ம டெலிகிராம்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா மறக்காமல் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லா விஷயத்தையும் எல்லாமே வந்து லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது. எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் அதுக்கான சில எளிமையான மெத்தட்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் ஆர் நியூஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டடி ஆனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சில நியூஸஸ் வந்து காலையில் பாசிட்டிவ் நியூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்டாக்குக்கு மேலே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 4-5 நியூஸஸில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டான நியூஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ் புக்கிங் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ரெண்டாவது வந்து ஸ்டாக்ஸில் வந்து ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இஎஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. அதுக்கப்புறம் டாடா டெக்னாலஜிதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து, மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான பாசிட்டிவ் தான். ஸோ இந்த ஸ்டாக் நியூஸ் வந்து வந்திருக்கு. நான் வந்து டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனுடைய ஸ்டாக்ஸுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குது நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகிருக்கு. 9:15 மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9:45 வரைக்கும் பாசிட்டிவ் தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டாடா டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10:30 மணி வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக சைட்வே புல்லிஷ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இது வந்து ஓரளவுக்கு கம்மி தான் அப்படின்னு நம்ம இஎஸ்ஜி வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கான்னு சொன்னேன். மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. சரி, ஓகே. இது வந்து நியூஸ் வந்து இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ராப்பராக யாரும் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து கைட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம நியூஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல். நான் பொதுவாக வந்து முன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் டே இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் பீரியடில் வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் டேஸ் உடைய பர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் 2 days நம்ம பார்க்கும்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இந்த லைன் வரைக்கும் ஒன் டே உடைய பர்ஃபார்மன்ஸு. ஸோ 2 days முன்னாடி வந்து 1 day பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி, இது நான் சொல்கிறேன். ஸோ மாருதி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ரேஞ்ச் மூவ்மெண்ட், எந்த ஒரு பாசிட்டிவும் சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் எதுவுமே தெரியும்னு அவசியமே கிடையாது. ஸோ மாருதி வந்து பார்த்திங்கன்னா சடனாக மார்க்கெட் இங்கேருந்து கிட்டத்தட்ட 12,400 இருந்து 12,660 வரைக்கும் மார்க்கெட் ஜம்ப் சரியான ரேலி வந்து கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ரேலி ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இது கண்டினியூஸாக புல்லிஷில் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்னென்னா ப்ரீவியஸ் 2 days பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவில் கிடையாது. அப்போ இங்கே ஏதோ ஒரு நியூஸ் இம்பேக்ட் வந்திருக்கு, அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நான் வந்து அப்டேட் நான் கொடுத்துருந்தேன். மாருதி 12,500 புட்டு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து பொதுவாக இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுக்கப்புறம் இது பெருசாக இதுக்கு மேலே ரிக்வர் ஆகாதுன்றதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராங்காக தெரியும். ப்ரீவியஸில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது, பாசிட்டிவ் கிடையாதுன்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 140 ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ பட் ஆனால் நம்மளோட மேக்ஸிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் நம்ம அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அப்போது இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே 140 160 வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா திரும்பவும் வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து 170 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிக்கவர் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய சார்ட் வந்து கேஷ் மார்க்கெட் இது கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பொசிஷன் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆகலை. ஸோ நம்ம கெஸ் பண்ண ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 5-6 ஸ்டாக்குக்கு மேலே நான் டெய்லி லைவ் அப்டேட் நான் பண்ணிட்டேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது இந்த கான்செப்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து பொறுமையாக இந்த ரேலி வந்து ஃபார்ம் ஆகுதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 4வது வீடியோ 5வது வீடியோவில் இதை திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் டேஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது, மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி சடன் ஸ்பைக் வரும்போது இது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் மாருதி சுசுகி லாட் குவாலிட்டி வெறும் 50 ரூபா தான். ஸோ இது நம்ம ஈஸியாக வந்து நம்ம ட்ரை வந்து பண்ணலாம். அதில் வந்து பெருசாக ரிஸ்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து டெக்னிக்கல் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ரொம்ப துல்லியமான சில நியூஸஸ் வேணும் சார் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் லிங்க், அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச்.